சங்கரபாண்டி. நான் ரொம்ப பிஸி, வேணும்னா உள்ள வந்து பா. சீக்கிரம் வா சங்கரபாண்டி. அந்த சுண்டக்கா தேவி மாதிரி உனக்கும் வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சு. உன் சைஸுக்கு என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதே தப்பு. இதுல கை காட்டி சொடுக்கு வேற போடுறியா? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? அதெல்லாம் விடு சங்கரபாண்டி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்டா கண்ணு? மாரியம்மா கொலை விஷயத்துல உன் கைரேகைய தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. உன் கைரேகை கிடைச்சா உன் சிஸ்டருக்கு முன்னாடி நீ தான் ஜெயிலுக்கு போகணும். ஐயோ, உன் கைரேகைய டெஸ்ட் பண்ணனும்னு அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாயா அரெஸ்ட் ஆனா ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்துருவாங்க. ஆனா நீ அரெஸ்ட் ஆனா ஆயுசுக்கு வெளியில வர முடியாது, ஜெயில் தான். ஐயோ, மாட்டிக்கிட்டேனா? இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிடா செல்லக்குட்டி, சொல்லுடா. போலீஸ் கைரேகைய வச்சு உன்னை கண்டுபிடிக்காம இருக்கணும்னா முதல்ல உன் கையில இருக்கிற ரேகைய அழிக்கணும். என்னது ரேகையை அழிக்கணுமா? என்னமோ போர்ட்ல இருக்கிறத அழிக்கிற மாதிரியே சொல்றீங்க. இங்க பாரு, கை ரேகைங்கிறது ஆண்டவன் எழுதுற எழுத்துடா செல்லக்குட்டி. அதெல்லாம் அழிக்க முடியாதுடா கண்ணு. அழிக்க முடியும் சங்கரபாண்டி. எப்படி 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 முடியும்? இப்ப எதுக்கு இத்தனை எப்படி? கையில இருக்கிற 5 விரல்லையும் சூடு வச்சுட்டா ரேகை எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஐயோ, விரலு கையெல்லாம் புண்ணாயிடுமேடா செல்லக்குட்டி. மருந்து போட்டா 2-3 நாள்ல புண்ணு ஆறிடும் சங்கரபாண்டி. ஆனா ஜெயிலுக்கு போனா ஆயுசுக்கும் உள்ளதான் இருக்கணும். சிஸ்டரால ஏன் வாழ்க்கை நாசமா போச்சு. என் மேல டார்கெட் வச்சுட்டானுங்க. என்ன உள்ள போட போறது கன்ஃபார்ம். என்ன யோசிக்கிற சங்கரபாண்டி? ஜெயில் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன்டா செல்லக்குட்டி. ஜெயிலுக்கெல்லாம் போய் என்னால கஷ்டப்படலாம் முடியாது. அதுக்கு நீ சொன்ன யோசனையே பெட்டரு. பேசாம கைக்கு சூடு வச்சு ரேகை அழிச்சிடலாமா? அப்ப கிச்சனுக்கு போலாம் வா. வா. பாண்டி எங்க போற? சூடு வச்சுக்க. என்ன இறக்கி விடு. வா, இதுவும் என்ன வேலை வாங்குதே. பயமா இருக்குது. ஐயோ ஐயோ, நல்லா படுக்க காய்ச்சுதே.